Guys, great friends, இது பாத்தீங்கன்னா Fiat Punto 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில ஒரு 3rd and 4th கியர் கம்ப்ளைண்ட் தான். 4th கியர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா என்கேஜ் ஆகல, அதுதான் இதோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd கியர் என்கேஜ் ஆகுது. இங்க பாருங்க, 3rd கியர் என்கேஜ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 4th கியர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், கியர் ராடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டா இருக்கு. 3rd கியர் கரெக்டாக விழுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4th கியர் என்கேஜ் ஆகல. வண்டி நியூட்ரல் ஆகிடுது. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoவோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆயிலில் தண்ணி கலந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி ஷேக்கில் ஆகிடும் பாருங்கள். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரமிஸ் கோன் பேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டேமேஜ் ஆகும். ஆயிலோட கண்டிஷன் பாருங்க. இந்த Fiat Puntoல வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் அசம்பிள் ஜாமாக இருக்கனால இந்த வண்டியில் கிளச்சோட ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணேன். 4th கியரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்கேஜ் ஆகலை. எப்போவுமே இந்த கிளச்சோட ஃபோர்க்கு மூவிங் ஆகிற இடத்துலலாம் லூப்ரிகேட்டிங் இல்லைனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு ரொம்ப ஹார்ட்னஸ் தான் ஆகும். இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி லீனியாக பிரித்தேன், அதே மாதிரி தான் இந்த கியர் பாக்ஸ் நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு இதோட கியர் ப்ராக்கெட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி கியர் பாக்ஸை பிரித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoவோட கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd and 4th கியரோட கோன் தான் போயிட்டுருக்கு. இந்த கியரோட கோனில் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் மெஷ் ஆகிட்டுருக்கு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ராப்பராக என்கேஜ் ஆகாது. அதேமாதிரி இதில் டிஃப்ரென்ஷியலோட பேரிங்கும் போயிட்டுருக்கு. இந்த பேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேனால தான் அந்த ஒரு சைடில் ஆயில் சீலில் லீக் ஆகிருந்தது. இதையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த Fiat Puntoவோட கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்மேண்டிங் பண்ணி அதேமாதிரி வாஷும் பண்ணிட்டேன். இந்த Fiatல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் சீசனில் போகும்போதோ இல்லை ஃப்ளட்டில் போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் உள்ள தண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிடும். அப்போ நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஆயிலை செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணலான்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். இதில் இருக்கிற பேரிங்கோட கண்டிஷன்லாம் கூட பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இந்த பேரிங்லாம் போயிடும். இதில் ஷாஃப்ட் எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே போனதுனால ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiatோட ஒரு கியர் பாக்ஸ், இந்த Fiat Punto அதேமாதிரி லீனியா அவெஞ்சரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் உள்ள வாட்டர் என்ட்ரு ஆகிறது தான். இந்த வாட்டர் என்ட்ரு ஆகிறதுனால அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணாதனால இந்த கியர் பாக்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியலில் ஒரு பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிருந்தது. இந்த ஒரு பேரிங் போனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் மட்டும் ஆயில் லீக்காக இருந்தது. இதோட ஆயில் சீலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் இப்போ ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணுறேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd and 4th கியரோட ப்ராப்ளம் தான். 3rd and 4th கியருக்கு கரெக்டாக கோனுக்கு உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் இல்லைன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன் சீக்கிரமாக வேரட் ஆகும். அதேமாரி இந்த வண்டியில் ஒரு காமன் ப்ராப்ளம் 3rd and 4th கியரோட கோன் போடுறது தான். இப்போ இதோட கோன் வந்துலாம் பார்த்திங்கன்னா நான் டாட்டா தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா விஸ்டா மான்சா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட கியர் பாக்ஸ் சேம் தான். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் உள்ளே இருக்கிற கியருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் வரும். இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கியர் பாக்ஸை நான் இன்னும் வாஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேரிங்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியரையும் செப்பரேட் பண்ணோம். ஒரு கியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கியரை செப்பரேட்டாக தான் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். அந்த கவுண்டர் ஷாஃப்ட்டோட அந்த லோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகின்னு இருக்கும். எப்போ இந்த கியரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த கியரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஷாஃப்ட் வழியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியலுக்கு போகும். அதுதான் கியர் பாக்ஸில் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ கியர்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பேரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷாஃப்ட்டையும் இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரென்ஷியலோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸோட செட்டிங் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு நியூட்ரல் பொசிஷன் தான். இந்த நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸே ஃப்ரீயாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸோட ஹவுசிங்கை நீங்கள் போடும்போதே இந்த செலக்டரை லாக் பண்ணிக்கணும். கியர் பாக்ஸோட ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். கியர் பாக்ஸோட ஹவுசிங் பாருங்கள், கையிலே தான் இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதோட லோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போதே இது போய் லாக் ஆகணும். அப்போது செலக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கியர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th கியர் தான். 4th கியர் ஃப்ரீயாக என்கேஜ் ஆகுது. அதேமாரி டவுன் பண்ணும்போது இந்த ஃபியட் புண்டோவில் இல்லை ஃபியட் லீனியாவில் டவுன் பண்ணும்போது கியர் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th கியர் தான் என்கேஜ் ஆகலை. இந்த 4th கியர்னால வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd 4th 2 கியரோட சிங்க்ரோமிஸ் கோனை நான் சேஞ்ச் பண்ணேன். ஒரு கியர் பாக்ஸ் உள்ள தண்ணி என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பேரிங் எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதேமாதிரி இதோட டிஃப்ரென்ஷியல் பேரிங்கும் கியர் பாக்ஸ் உள்ள தண்ணி போனதுனால அந்த டிஃப்ரென்ஷியலோட பால்ஸ் பேரிங் எல்லாமே தனித்தனியாக வந்து பேரிங்கை தேஞ்சு போயிருந்தது. அதனால் அந்த பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா இல்லை சேஞ்ச் பண்ணேன். அதேமாதிரி 3rd and 4th கோனுங்களை ரெண்டுமே சேஞ்ச் பண்ணேன். இதே கண்டிஷனோடு இன்னும் தண்ணியோடு வண்டி ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் பாக்ஸ் இன்னும் அதிகமான டேமேஜ் ஆகும். டோட்டலாக கியர் பாக்ஸை சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் வந்துடும். இந்த கியர் பாக்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பிரிக்கிறேன். அதனால் இதோட பார்ட்ஸுங்க எல்லாமே ஓரளவுக்கு இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கியர் பாக்ஸில் 4th கியர் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.